விழுந்தவனை தூக்குறது தான் உன் வேலை. விழுந்தவனை தூக்குறதுக்கு தான் இயேசு வந்தார். விழுந்தவனை காப்பாற்றுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். விழுந்தவனை தூக்கி போடுறதுக்கு இயேசு வரல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ மன்னிக்கிறதுனால யாரையும் காப்பாற்ற முடியும். நீ மன்னிக்கிறதுனால யார் மேலே வரக்கூடிய நியாய தீர்ப்பை தடை செய்ய முடியும். நீ மன்னிக்கிறதுனால யார் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற பிளானுக்கு நேராக உன்னால் புஷ் பண்ண முடியும். நீ மன்னிக்கிறதுனால அந்த நபருக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறத உன் கண்ணே பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் அவரை யூஸ் பண்ணுறத நீ பார்ப்ப. இன்னைக்கு இதை மாத்திரம் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. Forgiveness is a power which can transform. எப்படியாற்பட்ட பாவியான வாழ்க்கையை மாற்ற முடியும். அதனால் ஒரு நபர் தப்பு செய்யும்போது அவங்கள அடித்து தீர்த்து அவங்கள நியாயம் தீர்க்கிறத காட்டிலும் மன்னிக்கிறத கற்றுக்கொண்டு மன்னிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க தப்பிதங்களை குறித்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. மன்னித்தது நிமித்தமாக இவங்க வாழ்விலிருந்து புறப்படுகிற ஆலோசனை அவங்களுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்கும். அடுத்து அவங்க கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க.